அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்துல நமக்கு பிடித்தமான பொருள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்குறோம். வாங்கி கொஞ்ச நாள் அதை பார்த்து பார்த்து ரசிப்போம். சில நாளைக்கு அப்புறம் அது பழசாயிட்டு இல்லைன்னா அதை வச்சு பிரயோஜனமே இல்லை அப்படின்னா குப்பையில தூக்கி போட்டுருவோம். ஒருவேளை அது நமக்கு ரொம்ப பிடித்தமான பொருளா இருந்துச்சுன்னா அதை கிளீன் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுப்போம். நாமே உயிரே இல்லாத ஒரு பொருளுக்காக இவ்வளோ அன்பு செலுத்துறோம்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் முழு ரத்தத்தையும் சிலுவையில சிந்தி அவருடைய நேசத்தால நம்மை சம்பாதித்து விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிற அவர் நம்மை நேசியாமல் இருப்பாரோ? நாம் நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போய் தூரம் போய் உபயோகமற்றவர்களாய் பல தவறுகள் புரிந்து வாழ்க்கையின் புரிதலற்ற நிலையில் இருந்தாலும் கூட, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்கிற வேத வசனத்தின்படி அவர் நம்மை தள்ளிவிடவோ நம்மை விட்டு தூரம் போகவோ மாட்டார். நம்மை மீண்டும் ஒரு அழகான புது மனுஷியாய் மாற்றி உயர் ஸ்தலத்தில் நிற்க வைத்து நம்மை ரசிக்கிற அன்புள்ள அப்பா தான் நம்ம ஏசப்பா. இன்றைக்கும் நான் கெட்டு போயிட்டேன், என்னால எந்த பிரயோஜனமுமே இல்லை, நான் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை என்று சொல்லி உடைந்து போயிருக்கிறீர்களோ? உடைந்து போயிருக்கிற மண் பாண்டங்களையும் வேறு அழகான பாண்டங்களாய் மாற்றுகிற நல்ல குயவன் நமக்கு உண்டு. அதனால அன்புள்ள ஏசப்பா கிட்ட வந்து அளவில்லாத அன்பை பெற்றுக்கொள்வோம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அதிகமான அன்பை பெற்றிட இயேசுவிடம் வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அன்பு மழை பெய்வதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.